ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான எறா வறுவல் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பேச்சுலருக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இது சீக்கிரமாகவும் ஆகிடும். இது வந்து நல்லா வெறும் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ எறா வறுவலுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எறால் வந்து ஓடெல்லாம் எடுத்துருங்க. இதில் நடுவில் ஒரு குடல் வரும், அதையே எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து கசப்பு தன்மை வந்துடும், அதை எடுக்காமல் பண்ணிங்கன்னா. இப்போ வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், நல்ல காரமான சக்தி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நல்ல இது காரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது காரம் இருக்காது, இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மசாலா எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பெப்பர்லேயும் மிளகாயத்துலேயும் நல்லா காரம் இருக்குது. நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா உப்பு காரம் ஏறாது, அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மசாலா ஊறியாச்சு. இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சுங்க. இப்போ ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலே போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எறாவை வந்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடுங்க. இந்த எறா வறுவலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல அகலமான பேனாக வச்சுக்கோங்க, அப்போ தான் எறா வந்து போட்டு வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அப்படியே அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், இது பேச்சுலர் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த எறாக்கு வந்து வெறும் ரசம் சாதம், பருப்பு சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். 10 மினிட்ஸில் வேலையும் முடிஞ்சிடும். கிளறி விட்டாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். பாருங்க, இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இது அடி பிடிச்சிடும். நல்லா சொல்ல வறுத்தாதான் இது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த எறா. அதனால் இடையில ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, அதனால் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் இருக்குது. நான் ஊற்றும் போதே கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனை செம்மையாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி இன்னும் 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கோங்க.
ஏன்னா இடையில இடையில நீங்கள் வந்து இதை வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் எல்லா சைடும் வந்து நல்லா காரம் உப்பு மசாலா எல்லாம் ஏறும். பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. அப்போ கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. பாருங்க சூப்பரான எறா வறுவல், டேஸ்டியான எறா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. நீங்கள் இது வந்து வெறும் பருப்பு சாதம், ரசம் சாதம், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.